ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்லே அப்படின்ற லாங் டேர்ம் ஆப்பை பார்த்தினா நவ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பு வந்து க்ளோஸ் ஆக போகுது. சரியா, இந்த ஆப்போட அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா க்ளோசிங் ஸ்டேஜ்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த ஆப்லாம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ப்ராடக்ட்டே எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. நான் வந்து முன்னாடி வந்து நான் லாஸ்ட் வரைக்கும் ஆப் யூஸ் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ராடக்ட் வந்து கிட்டத்தட்ட 1 மந்த்து முன்னாடியே வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ரெஃபரல் எல்லாமே டீம் ஃபுல்லாகவே ப்ராஃபிட். சரியா, அந்த மாதிரி கான்செப்டில் தான் நான் இப்போ வந்து ஆப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். விருப்பம் இருக்கவங்க கீழே வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோட குரூப்பில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் இந்த ஆப் க்ளோஸ் ஆக போகுதுன்னு. யூடியூப் பார்த்துட்டு இருக்க 1-2 பேர் நீங்கள் ஆப்பே இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இது லாங் டேர்ம் கம்பெனி அப்படின்னு மேலும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்துடக்கூடாது அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். சரியா, எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னா பெரிய ப்ராடக்ட்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா போடுற அமௌண்ட்டை சீக்கிரம் எடுக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. எப்போவுமே ஒரு ஆப் வந்து 15 நாள் போடுற அமௌண்ட்டை 15 நாள் இருக்கும்போது எடுக்கிற மாதிரி இருக்கணும். சரியா, அப்போ வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 13 நாள் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் ஓகே யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, முன்னாடி இருக்க லாங் டேர்ம் சிச்சுவேஷன். இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 10 நாள், முன்னாடிலாம் 1 இயருக்கு முன்னாடி 10 நாள் போடுற அமௌண்ட்டை 10 நாள் எடுக்கிற மாதிரி இருக்கிற ஆஃபரில் கூட இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் 1.5 மாதம் ஓடும். ஆனால் இப்போல்லாம் ஆப் எல்லாமே பார்த்திங்கன்னா 13 நாள் கரெக்டாக கொண்டு வராங்களா, அதுக்கடுத்து 10 நாள், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா போடுற அமௌண்ட்டை 1 நாள் எடுக்கிற மாதிரி சடன் ஆஃபர், அடுத்தடுத்த நாள் ஆஃபர்ஸ் கொண்டு வந்துடுறாங்க. இந்த ஆப்பும் சேம் சிச்சுவேஷனில் தான் இருக்குது. சரியா, அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் யாரும் இன்வைட்டோ அப்கிரேடோ பண்ணாதீங்க, கண்டிப்பாக லாஸ் ஆகும். சரியா, அந்த கான்செப்ட் தான். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா 600 ப்ராடக்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து 600 கிஃப்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. சரியா, இது வந்து சேல் கிடையாது. இருந்தாலுமே ஒரு 600 ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ பெரிய இது வந்து கொடுக்க மாட்டாங்க எந்த ஆப்லேயும். சடனாக வந்து 4-5 நாளுக்குள்ளே கூட க்ளோஸ் ஆகலாம். எது வேணாலும் நடக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஜஸ்ட் அப்கிரேட் இன்வைட் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஒரு சில டீமில் இன்றைக்கி வித்ட்ரா வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. சரியா, என்னோட குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்திங்க அப்படின்னா 2000 மெம்பர்ஸ்க்கு மேலே இருப்பாங்க. சரியா, 2 குரூப் இருக்குது கம்யூனிட்டி. அதிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு டீம்லேருந்து ஒரு சிலர் வந்து கேட்டாங்க இன்றைக்கி வித்ட்ரா ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்னு. ஆனால் நான் யூஸ் பண்ணுற இது வந்து இன்னுமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஜஸ்ட்டு மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றக்காக வீடியோ போடுறேன். சரியா, என் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஆப் க்ளோஸ் ஆக போகுது அப்படின்றது. யாராவது தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இனிமேல் யூஸ் பண்ணாதீங்க. ஆப்புன்றது வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஸ் லான்ச் ஆகிட்டே தான் இருக்கும். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு பெஸ்ட் லாங் டேர்ம்ஸ்லாம் ஒன்றுமே லான்ச் ஆகலை. ஏதாவது வந்தால் மட்டும் தான் நானே அப்டேட் பண்ணணுன்னு இப்போ நிறைய ஆப்ஸ் வந்து கொடுக்குறதில்ல. அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டாக நீங்கள் ஆப் வந்து க்ளோசிங் ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அக்கௌண்ட் கண்டிப்பாக ஃப்ரீஸ் வரும். ஏன்னா லாஸ்ட் டைமில் வந்து லாஸ் ஆனவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஃப்ரீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்லேருந்து வித்ட்ரா வந்திருக்கும். சரியா, அதனால் கண்டிப்பாக அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு ஆப் யூஸ் பண்ணுறோன்னா அது எவ்வளோ நாள் யூஸ் பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே போடுவேன். நான் யூஸ் பண்ணுற அப்கிரேட் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் போடுவேன். அதே மாதிரி யூடியூப்பில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் மேக் பண்ணி போடுவேன். பட் அது எல்லாமே ரிவ்யூ வீடியோ மட்டும்தான். அது நல்லா பார்த்துக்கோங்க. ரிவ்யூ அப்படின்றது ஒரு ஆப் லான்ச் ஆகிருக்கு அப்படின்றக்காக வீடியோ, அந்த ஆப் செக்கிங் ப்ராசஸில் தான் வச்சுருப்பேன். நான் ஒரு 20 ஆப் எடுக்கிறேன் அப்படின்னா அதில் 2-3 ஆப் மட்டும்தான் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுப்பேன். அதனால் எந்த வீடியோவாக இருந்தாலும் யூடியூப்பில் பார்த்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் தான் மற்ற அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணும். தேங்க்யூ.